back to Let's Write in English. போன வீடியோல நாம pronouns usage பத்தி பார்த்தோம். Sentence formationக்கு nouns verbs பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை இப்போ நாம பார்க்க போறோம். இப்போ நாம nounsல என்னன்னு பார்க்க போறோம். nounsனாலே தமிழ்ல பெயர் சொல். nounsனாலே நமக்கு ஞாபகம் வருது person, things, place, places, animal. இதெல்லாம் சொல்றதுதான் நவுன்ஸ். நான் தமிழ்ல திரும்ப சொல்றேன். இடங்கள், மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள். இப்போ நம்ம ப்ராப்பர் நவுனை பத்தி பார்க்க போறோம். ப்ராப்பர் நவுன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ, ஒரு குறிப்பிட்ட அனிமல்ல, ஒரு குறிப்பிட்ட பீப்புள, ஒரு குறிப்பிட்ட திங்ஸ, அதுதான் ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிளுக்கு சென்னை, கவின் பாரதி, ஜிம்மி, அதுதான் ஒரு அனிமலோட பேரு. பென்சில். விளக்கமா சொல்லணும்னா சிட்டி, ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி சொல்றதுலாம் காமனா சொல்றது. இப்ப நான் சொன்ன மாதிரி கவின் பாரதி, சென்னை, இந்த மாதிரி பர்டிகுலர் பாப்புலரா சொல்றதுதான் ப்ராப்பர் நவுன். இப்போ நம்ம கலெக்டிவ் நவுனை பத்தி பார்க்க போறோம். கலெக்டிவ் நவுன்னா ஒரு குரூப்பா சொல்றது. தமிழ்ல கூட்டு பெயர் சொல். கூட்டு பெயர் சொல் தான் ஒரு குரூப்பா சொல்றது. குரூப் ஆஃப் அனிமல், குரூப் ஆஃப் பர்சன், குரூப் ஆஃப் திங்ஸ். கலெக்டிவ் நவுன் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலி, டீம், பெட்ஸ், பண்டில் ஆஃப் ஒயர். காமன் நவுன் தான் தமிழ்ல பொதுவான பெயர் சொல். நாம் பொதுவாக சொல்ற எல்லா நவுனுமே காமன் நவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், சிட்டிஸ், அனிமல்ஸ். மெட்டீரியல் நவுன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்றது. அது தமிழ்ல பொது பெயர் சொல். மெட்டீரியல் நவுன் தான் நம்ம கையால் உணர முடியாத பொருட்கள், நல்லா சென்ஸ் பண்ண முடியாத பொருட்கள். மெட்டீரியலோட எக்ஸாம்பிள் வாட்டர், கோல்ட், சில்வர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தமிழ் கிராமர்ல பண்பு சொல், பண்பு பெயர் சொல். அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட எக்ஸாம்பிள் ஃபியர், ஹாப்பி, சேட், பெயின். கவுண்டபிள் நவுன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடிய நம்பரு. நமக்கு தெரிஞ்ச எல்லா நம்பரும் கவுண்டபிள் நம்பர் தான். நான் கவுண்டபிள் நவுன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத திங்ஸ். எக்ஸாம்பிள் வாட்டர், சாண்ட். கான்கிரீட் நவுன்னா நம்ம உடம்புல இருக்க 5 சென்ஸும் உணருது. எக்ஸாம்பிள் ஹியர், சைட், டேஸ்ட், ஸ்மெல். இப்போ நம்ம வெர்பை பற்றி பார்க்க போகிறோம். வெர்புக்கு தமிழ்ல வினைச்சொல். வெர்புல 3 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆக்ஷன் வெர்ப். அதுக்கு எக்ஸாம்பிள் வாஷ், ரன், வாக், ஸ்விம். மாடல் வெர்பு. மாடல் வெர்பு தான் பி வெர்பு ஹேஸ் டு ஹேவ் சேர்ந்ததான் மாடல் வெர்பு. அடுத்து லிங்கிங் வெர்பு. லிங்கிங் வெர்பு தான் அந்த வெர்புக்கு முன்னாடி லிங்கிங் போடுறது. எக்ஸாம்பிள் டு வாஷ், டு